சார் வணக்கம் சார். வணக்கங்க. சிலருடைய ஜாதகத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் யோகம்னு சொல்கிறாங்க. அது ஏன் ஒரு தனி மனிதனோட ஜாதகம் செயல்படாதா? மனைவி வந்ததுக்கப்புறம் தான் அந்த மனிதனோட ஜாதகம் யோகமாகுமா? இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் சார். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது வருவாய் வரக்கூடிய ஸ்தானம், இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோகம்னாலே அது பணம் வந்தால் தான் நம்மளால யோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு தவறான கான்செப்ட். அடுத்தது பார்க்கும்போது ரொம்ப நாளாக நான் ஜோசியத்தில் இருக்கேன், நான் இவ்வளோ பேருக்கு பாடம் நடத்தியிருக்கேன், இவ்வளோ பேர் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் ஷார்ட்ஸு தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்க, நீங்கள் கோடீஸ்வரன், உங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான கிரக சேர்க்கை. இந்த கோடீஸ்வரனை விட்டு நவரவே மாட்டான். இந்த கோடீஸ்வரனுங்கிறதுக்கு பெரிய கிரக சேர்க்கையெல்லாம் கிடையவே கிடையாது. ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். ஒரு மனிதனுக்கு வருவாய் வரக்கூடிய இடங்கள் அப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எது தீர்மானிக்குதுன்னா, உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் நேரடி வருவாயை தீர்மானிக்கிறது. அதை முதல்ல ஏற்றுக்கிறீங்களா? அதுக்கு அடுத்தது அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இருக்குல்ல, அதுவும் தீர்மானிக்கும். இப்போ நேரடி வருமானம்னா நீங்கள் வேலை செய்து ஈட்டக்கூடிய வருமானமாக இருக்கலாம், இல்லை தொழில் செய்து ஈட்டக்கூடிய வருமானமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கணக்கில் காட்டக்கூடிய வருவாயாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடி வருமானம். அதுக்கு அடுத்தது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். 2, 5, 8, 11 4 கட்டத்தை எடுத்துருவோம். இப்போ 5ங்கிறத நம்ம இந்த இடத்துல பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சினிமா நடிகர் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜயை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோம், உச்சத்தில் இருக்கிறப்ப 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறப்பவே அவர் படத்துறையை விட்டு வந்தாருன்னா 100 கோடிங்கிறது பெரிய சம்பளம் இல்லையா? அவர் நடிக்கிற நேரம் அதை விட தாண்டி பல மணி நேரம் நடிக்கிற நடிகர்கள்லாம் அவ்வளோ வாங்க முடியுமா? அதனால் அந்த யோகம் குறைவான நபர்களுக்கு தான் கிடைக்கும். ரஜினிகாந்துக்கு ஒரு படத்துக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா எல்லா நடிகர்களுக்கும் அது கிடைக்குமா? சில பேருக்கு கூட கிடைக்கும், சில பேருக்கு குறைவாக கிடைக்கும், சில பேருக்கு இந்த 8 மணி நேரத்துக்கு ஒரு 1000 ரூபா 1500 சம்பளம்னா அதுதான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம பார்க்கும்போது இந்த வருவாய், இந்த நேரடி வருவாய் எல்லாமே அதில் சேர்ந்தது. நேரடி வருவாய் பூரா 2ஆம் இடம். இது மாதிரி திறமையினாலையும் பங்குச்சந்தையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது பொழுதுபோக்கு, இந்த விளையாட்டு, இந்த மாதிரி அம்சங்களில் சம்பாதிக்கிற வருவாயை 5ஆம் இடமாகவும் எடுத்துப்போம். அடுத்தது 8ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு மறைமுக தன வருவாய் அப்படின்னு பேர். அது என்ன மறைமுக வருவாய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கணக்கில் காட்டாத பணத்தை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மறைமுக தன வருவாய் தான். எப்போவாவது ஒரு வேலை செஞ்சு நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு உடனே பணம் வந்திருக்காது, ரொம்ப நாளாக இருக்கும், நீங்களே மறந்தே போயிருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள், சார் நீங்கள் சொல்லி விட்டீங்கள்ல, அதனால் எனக்கு இன்டர்வியூ அந்த இடத்துல வேலை கிடச்சிருக்கு சார், வேலை கொடுத்துட்டாங்க சார், நல்ல சம்பளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சவரம் நகை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போனான்னு வச்சுக்கோங்க. இதை யார்கிட்ட போய் கணக்கில் காமிப்பீங்க? நீங்கள் காமிக்க முடியாது இல்லையா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, விஐபிக்களோட தொடர்புகளில் இருப்பாங்க. அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் கணக்கில் காட்ட முடியுமா? அந்த சீட்டுக்கு எவ்வளோ பணம்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவில். அந்த பணத்தை கொண்டாந்து இதில் பாதி இங்கே கொடுப்பாங்க. யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரி வருவாயெல்லாம் 8ஆம் இடத்துல கொண்டாந்து வச்சுருக்காங்க. லஞ்சம், ஊழல் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் அது. இன்னொன்று திடீர் அதிர்ஷ்டங்களையும் சொல்ல முடியும். சில பேருக்கு லாட்ரி சீட்டில் பணம் விழுந்தால் கூட அது திடீர் அதிர்ஷ்டம் தான். இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு 3ஆம் வழி 2வது வழியில் தாத்தா இறந்து போயிருப்பார். அந்த தாத்தாவுக்கு வாரிசுகளே இல்லாமல் இருக்கும். அதனால் பெண் வழி வாரிசுகள் யாராவது இருப்பாங்க, இவங்க ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. திடீர்னு சொல்லிட்டு அந்த 3ஆங்கால் தாத்தா சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இப்போ தான் அந்த ஒரிஜினல் உயில் கிடச்சிது, உங்களுக்கு அங்கே சொத்து இருக்குது, அந்த 15 ஏக்கர் உங்களுக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க சில பேர். இது போல் உயில் சொத்து அப்படின்னு எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பணம் இருக்கு இல்லையா, யாராவது ஒருத்தங்க நம்ம ஃபேமிலியிலையோ இல்லை நமக்கு வேண்டியவர்களோ நம்மளை இதாக போட்டுருந்துருப்பாங்க, வாரிசுதாரராக போட்டு அவங்க இறந்துருப்பாங்க. அவங்க இறந்தது கூட நமக்கு தெரிஞ்சு, திடீர்னு பார்த்தா அந்த பணத்தை நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கணக்கில் வராத பண வருவாய், எதிர்பாராத தன வருவாய், உயில் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய தன வருவாய், உழைப்பு இல்லாமலே கிடைக்கக்கூடிய தன வருவாய், இதை எல்லாத்தையும் சேர்த்து 8ஆம் இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது 11ஆம் இடம்னு ஒரு வருவாய் இருக்குல்ல, அந்த 11ஆம் இடத்து வருவாயை சொல்லும்போது அதுதான் என்ன சொல்கிறோம், லாபஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த லாபஸ்தானம்ங்கிறது எப்படின்னா, உங்களை செய்யக்கூடிய உழைப்புகள், தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், உங்களுக்கு மூத்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் சில பேர் கொடுத்து உதவுவாங்க. எப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்டோட பையனை யாராவது பார்ப்பாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காண்டா அவன் பையன் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ தான் முடிச்சிருக்கான்னு, வேலைக்கு செட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், அப்படியா இந்த கம்பெனி டீலர் ஒன்று எடுத்துக்க, இந்த ஏரியாவுக்கு டீலர் இல்லைன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார். இது பார்த்தீங்கன்னா பல வருஷ கணக்காக போயிட்டுருக்கும். இப்போ நம்ம பல 2 வீலர் 4 வீலர்லாம் பார்க்குறோம்ல, இந்த டீலர்லாம் எவ்வளோ நாள் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒருத்தவங்க ஒரு பெட்ரோல் பங்கை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி மற்றவர்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் இருக்குல்ல, இதெல்லாம் 11ஆம் இடம் அப்படின்னு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு நேரடி வருவாயை கொடுக்கக்கூடிய 7ஆம் இடத்தை தானே நம்ம எடுக்கிறோம். லக்னம்ங்கிறது நீங்கள்,
களத்திரம்ங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் இந்த 2ஆம் இடத்துல போய் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? வேலைக்கு போகிற ஒய்ஃப் வரலாம் இல்லையா, இல்லைனா ஒய்ஃபு பேரில் சொத்து பத்துக்கள் எங்கேயாவது இருக்கலாம் இல்லையா, அந்த சொத்து பத்து மூணாக வாடகை வரலாம், இல்லை லீஸுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வரலாம், இல்லைன்னா அந்த பொண்ணு பேரில் ஏதாவது பணம் இருக்கும் அது வரலாம் இல்லையா. ஸோ அதனால் மனைவியில் கிடைக்கக்கூடிய வருவாய்ங்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுவே 8ஆம் இடத்துலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் எது? அவங்களுக்கு அது 2ஆம் இடம் நேரடி வருவாய் தானே. அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒய்ஃபு மூலமாக ஏதாவது வருவாய் வந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. ஒய்ஃப் எல்லாம் அங்கே ஒரு 50 ஏக்கர் இருக்குது, அதை என்ன பண்ணாங்க, லீஸுக்கு விட்டாங்க. அவங்க வருஷம் வருஷம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு வருவாய் தானே. அப்படி ஒன்றாச்சா. ஏதாவது சொத்துக்கள் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த பில்டிங்லேருந்து வாடகை வந்துட்டுருக்கலாம், அது ஒய்ஃபு வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க, அது ஒய்ஃப் மூலமாக கிடைக்கிற வருவாய் தானே. அதனால தான் என்ன சொல்கிறதுன்னா, இந்த 7ஆம் இடத்து கிரகம் வந்து இந்த மாதிரி வருவாய் தரக்கூடிய இடங்களில் இருந்ததுன்னா மனைவி வந்த பிறகு சில பேருக்கு அந்த யோகம் வரும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் படிக்கிறீங்கன்னா எத்தனை வயசுக்கு வேலைக்கு போவீங்க? எப்படி 20 வயசை தாண்டிட்டோம்ல. 20 வயசை தாண்டி கொஞ்சம் ஓரளவு கம்ஃபர்டபுளாக சம்பளம் வாங்குறதுக்கு அது ஒரு 25-26 வயசு கூட வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் போயிட்டு நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி படிச்சிருக்கலாம், இல்லை வீட்டில் கடன் வாங்கி உங்களை படிக்க வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் செட்டில் ஆகி உங்களுக்கும் ஒரு இடம் ஒரு வேணும்ல. அப்போ நீங்கள் வாங்குறதுக்கும் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கும் சம்பளம் சரியாக இருக்கும்ல. அப்போ கல்யாணம் பண்ண பிறகு ஒய்ஃப் வந்ததுன்னா ஒய்ஃபு மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க? உங்களுக்கு ஒரு அசெட் தானே. ரெண்டாவது ஒய்ஃபும் வேலைக்கு போயிட்டு இருந்ததுன்னா அந்த வருவாயும் உங்கள் குடும்பத்தானே வரப்போகுது. அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மனைவி வந்த பிறகு எப்படி யோகம் வருங்கிறத எடுக்கும்போது இந்த 7ஆம் அதிபதி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை அப்படி எடுத்து சொல்கிறது. அதனால் மனைவி வந்தால் தான் யோகம் வருமா, தனி மனித ஜாதகத்துக்கு வந்து யோகம் இருக்குமான்னு அப்படி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு யோகம் இருக்குது, வருவாய் வரக்கூடிய யோகம் இருக்குது, அது உங்கள் அப்பா மூலமாக உங்களுக்கு கிடைக்குதா. 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்பா மூலமாக வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அப்படி பார்த்துட்டு இது வந்து ஒய்ஃபு மூலமாக வருவாய் உங்களுக்கு பின்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்கள் ஒய்ஃப் வந்த பிறகு உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி மனித ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் வந்து வசதியாக வாழ்வார்களா, வருவாய் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம். வருவாயில் அவருக்கு என்னென்ன சோர்ஸில் வருவாய் கிடைக்கும். அப்போ 2ஆம் இடம் வந்து தெளிவாக இருந்ததுன்னா நேரடி வருவாயே கிடைச்சிரும். 5ஆம் இடம் ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னா இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் மூலமாக நிறைய வருவாய் கிடைக்கும். 8ஆம் இடம் தெளிவாக இருந்தால் ஒன்று ஒய்ஃபோட வருவாய் மூலமாக கிடைக்கலாம் இல்லையா, இல்லை வந்து மூதாதையர் சொத்துக்கள் மூலமாக வருவாய் கிடைச்சிக்கலாம். 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதுவும் இந்த மாதிரி லாபத்து மூலமாக தானே வருவாய் கிடைக்கும். வருவாய் வரக்கூடிய ஸ்தானங்களோட மனைவி சம்மந்தப்பட்டால் அதன் மூலமாக உங்களுக்கு வருவாய் வரும். நீங்கள் ஒரு வருவாய் வர்றது எப்படி, ஒய்ஃபோட வருவாயும் சேர்ந்து வரும்போது நீ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரன் பண்ணலாம் இல்லையா லைஃப்பை. அதனால் அவங்க அப்படி சொல்லுவாங்க. சில பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கூட சொத்து சுகங்களையும் சேர்த்து கொடுக்குறாங்கல்ல, அப்படியும் வரும். சித்தப்பாவுக்கு குழந்தை இல்லை இல்லையா, அவங்க சொத்து இந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு அதுவும் கூட சேர்ந்து வரும்ல. அதனால் அப்படி சொல்கிறது. எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்காது இல்லை, ஒரு சிலருக்கு தானே இருக்கும். இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் அப்படி சொல்கிறது. தனி மனித ஜாதகத்தில் இவர்களுக்கு வருவாய் வரக்கூடிய சொத்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கா, அது அவர்கள் மூலமாக கிடைக்குமா, அவர்களே சில பேர் சுயமாக சம்பாதிச்சு தான் கோடி சொன்னாங்க இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தந்தை தாய் வழியில் கிடைக்கும், சில பேருக்கு தாய் மாமன் வழியில் கிடைக்கும், சித்தப்பா பெரியப்பா வழியில் கிடைக்கும், அண்ணன் தம்பிகளே சில பேருக்கு செஞ்சு வைப்பாங்க. இதில் ஒரு ரூட்டு தான் மனைவி. ஏன்னா மனைவிங்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் நிரந்தர பயன் தானே. நம்மளுடைய பாரம்பரியப்படி இந்த பாரம்பரியம்லாம் இப்போ உடையுது, அது வேறு விஷயம். ஸோ அப்படி வரும்போது என்னென்னா அந்த ஒய்ஃபு மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும். அந்த அமைப்பு இருந்தால்தான் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா என்ன தான் உங்களுக்கு அம்சம் இருந்தால் கூட சாவி அவங்க தானே எடுத்துகிட்டு வரணும்ல. அதனால் அப்படி சொல்கிறது. ஒரு மனிதனுக்கு எப்படி வருவாய் வரும், எப்படி சொத்து சேரும், அதுவும் மனைவி மூலியமாக எப்படி வருவாய் வரும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.